ஓம் அகத்திய மகரிஷி பெருமானே போற்றி போற்றி. உலகத்துல ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் அடிமை போல நம்பக்கூடிய சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவானை அடையாளமாக கொண்ட உழைப்பு மட்டுமே உயிரை நினைக்கூடிய ரிஷபராசிகாரர்களுக்கு வணக்கம். இப்போ ரிஷபராசிகாரர்களுக்கு இந்த பதிவு எப்படின்னா, முக்கியமான 10 செய்திகளை தரக்கூடிய பதிவு. சொல்லப்போனா அடுத்த 1 வருட காலம் நீங்க எப்படி இருக்க போறீங்க? இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் ஏன்? இனிமே அதுக்கு அர்த்தம் கிடைக்க போகுதா? நிம்மதி கிடைக்க போகுதா? அங்கீகாரம் கிடைக்க போகுதா? என்னை ஏமாத்துனவங்க திருந்துவாங்களா? என்னை விட்டு ஒதுங்கி போன சொந்தங்கள்லாம் திரும்ப வருவாங்களா? இப்படி நம்முடைய எதிர்பார்ப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆசைதான். பேராசை பிடிக்கிற ராசியில ரிஷபராசி வரவே வராது. உழைப்பு மட்டுமே கொடுக்கூடிய ராசி. நீதி, நேர்மை, நியாயம். ஒருத்தன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானாவே இருந்தாலும், சுகவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி நீங்க கொண்டிருந்தாலும், உங்களுக்கு சுகமா படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்காது. எப்பவும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் வேகமா ஓடக்கூடிய ஆட்கள் நீங்க தான். உங்கள பொறுத்தவரைக்கும் இத்தன நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனிமே அர்த்தம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு? பணம் இருந்தும் நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல பணமே இல்லாம இருந்திருக்கலாம். உழைப்பு இருந்தும் அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். நம்புனவங்க ஏமாத்திருப்பாங்க. சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறப்போ ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா இனிமே அதே நிலைமைங்கிறது தொடர்ந்து இருக்காது. உங்கள கீழ தள்ளின காலம் முடிஞ்சிருச்சு. உங்கள மேல கொண்டு செல்லக்கூடிய காலம் ஆரம்பமாகிடுது. இந்த 1 வருஷத்துல குறிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு 10 விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்லக்கூடிய 10 விஷயமும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்திருக்கும். இப்ப அந்த 10 விஷயம் தான் உங்களுக்கு நற்செய்தியா மாறப்போகுது. முதல் செய்தி என்ன தெரியுமா? முதல்ல நிம்மதிங்க. மன நிம்மதி. இதுவரைக்கும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. நாளைக்கு என்ன ஆகுமோ? கடனை எப்படி அடைக்கிறது? குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது? இந்த மாரி எண்ணங்கள் குறைஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்கு வரப்போகுது. உங்கள தொந்தரவு செஞ்சிருந்த பழைய விஷயங்கள் உங்கள விட்டுட்டு உங்கள முன்ன நோக்கி பயணம் பண்ண வைக்கக்கூடிய மன வலிமை உருவாக போகுது. அதேபோல 2வது நற்செய்தி பணவரவு. ரிஷப ராசிக்காரங்களே, பணம் வரக்கூடிய கதவு அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல இனி. பல வழிகள்ல பணம் வரக்கூடிய கதவு தொறக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களா வராம இருந்த பணம் கைக்கு வரும். தொடர்ந்து தொழில்ல நிலுவையில இருந்த தொகை இப்ப கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்பை உருவாக்கிக்க போறீங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. வந்த பணத்தை முழுசா செலவு பண்ணாதீங்க. ஒரு பகுதிய குடும்பத்துக்கு, ஒரு பகுதி சேமிப்பு, ஒரு பகுதி எதிர்கால சொத்துக்காக திட்டமிட்டு பயன்படுத்துங்க. அதேபோல 3வது நற்செய்தி. வீடு, நிலம், சொத்து. எனக்குன்னு ஒரு வீடு, ஒரு சிறிய நிலமாவது வாங்கணும். இப்படி பல வருட கனவுகள் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுக்காக முயற்சி செஞ்சீங்க. தடப்பட்டு போச்சு. சிலர் ஏமாத்திருப்பாங்க. பூர்வீக சொத்தும் பிரச்சனையா இருந்திருக்கும். குடும்ப பெரியவனுடைய அமைதியோட, ஆசீர்வாதத்தோட பேசியே உங்களுடைய காரியத்த சாதிக்க போறீங்க. சொத்து சேர்க்கும் எண்ணம் இந்த காலகட்டத்துல வலுவா தோணும். இது நாள் வரைக்கும் அப்படிலாம் எனக்கு தோணுது இல்லைங்க. ஆனா இனி தோணும். அந்த எண்ணங்கள் நிறைவேறும். 4வது நல்ல செய்தி. குடும்ப ஒத்துமை. கணவன் மனைவிக்கிடையே இல்ல குடும்பத்திலும் கிட்ட மனக்கசப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா குறைய போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த கவலைகள் குறைஞ்சு அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பெரும்படக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. திருமணம் தாமதமாகிட்டே இருக்கே அப்படின்றவங்களுக்கு கூட நல்ல வரன் கிடைக்கும். நல்ல தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீட்டுல சண்டை குறைஞ்சு சுபகாரியம் பத்தின பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கூடிய காலகட்டம். அதே போல 5வது நற்செய்தி. வேலை, தொழில். வேலை தேடிட்டு இருந்தீங்களா? புதிய வாய்ப்பு வரும். வேலைல இருக்கீங்களா? உங்க உழைப்புக்கு மேலதிகாரிங்க கவனம் வைப்பாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல தொழில் செய்றீங்களா? வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். விற்பனை உயரும். புதிய தொழில் வாய்ப்பு கண்டிப்பா வரும். குறிப்பா நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த உங்களுடைய முயற்சிகள் மீண்டும் தொடங்கும். அதே போல 6வது நல்ல செய்தி. தடைகள் விலகும். உங்கள பத்தி பின்னால பேசினவங்க, உங்களுடைய வளர்ச்சிய விரும்பாதவங்க, இது நாள் வரைக்கும் இருந்தாங்க. ஆனா இனிமே அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுடைய கவனம் எதிரிகளை வெல்வதில இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை வெல்வதில இருக்கணும். நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு தேடக்கூடிய வாய்ப்பு, தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல 7வது நல்ல செய்தி. மரியாதை உயரும். ஒரு காலத்துல உங்கள மதிக்காதவங்க, இவரால இதெல்லாம் செய்ய முடியுமா? இவளெல்லாம் செய்ய முடியுமா? அப்படின்னு நினைச்சவங்க, இப்போ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மாறும்.
புதிய மனுஷனுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலும் சரி. உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, உங்க வார்த்தைக்கு மதிப்பு வரக்கூடிய காலகட்டம். அதேபோல 8வது நல்ல செய்தி. தெய்வ அருளுங்க. ரிஷப ராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்துல நீங்க மறக்கக்கூடாத ஒன்று. குலதெய்வ வழிபாடு. ரொம்ப நாளா நான் குலதெய்வ கோயிலுக்கே போகல, போக முடியல, தடப்பட்டுட்டே இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப குடும்பத்தோட போயிட்டு வாங்க. என்ன கேட்டீங்கன்னா, சொல்லப்போனா இந்த பதிவு உங்க கண்ணுல படுது அப்படின்னா, குலதெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தோட போயிட்டு உங்களுடைய மரபுப்படி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதேபோல வெள்ளிக்கிழமையில இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ரிஷப ராசிக்காரங்க நீங்க வந்து மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் படைச்சவங்க. சிவபெருமானுடைய ஆற்றல் பெற்றவங்க. சோ வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு அல்லது மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். நெய் தீபம் ஏற்றி குடும்ப நலனுக்காக மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உணவு வழங்குங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல போதும்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். உணவுதான். சோ மத்தவங்கள போதும்ன்னு சொல்ல வச்சுட்டீங்கன்னா, நீங்களே போதும் போதும்ன்னு சொன்னாலும் உங்களுடைய வளர்ச்சிய கடவுள் வந்துட்டு தடையே பண்ண மாட்டார். அதேபோல இது வந்து வெறும் பரிகாரம் மட்டும் நினைச்சிடாதீங்க. நன்றி உணர்வோட நீங்க செய்யக்கூடிய நல்ல செயலுன்னு நினைச்சு பண்ணுங்க. அதேபோல 9வது நல்ல செய்தி. புதிய வாய்ப்பு, புதிய தொடக்கம். வீடு, வாகனம், தொழில், பயணம், புதிய முயற்சி இதுல ஏதாவது ஒண்ணு. நீண்ட நாட்களா நீங்க ஆசை வச்சிருக்கீங்க. இந்த 1 வருஷத்துல அத நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்போ ஒரு வண்டியோ, ஒரு வீடோ, ஒரு தொழிலோ தொடங்கணும். இப்படி ஏதாவது வச்சிருப்பீங்க. நீங்க காத்து வாக்குல இப்படி போறப்போ, பேசுறப்போ உங்க ஃப்ரெண்டே ஒண்ணு சொல்லலாம். "தம்பி இங்க ஒரு வீடு வந்திருக்கு. வாங்குறியா? இல்லங்க ஒரு நிலம் வந்திருக்கு. வாங்குறியா? ஒரு வண்டி வந்துட்டு வந்திருக்கு. வாங்குறியா?" அப்படி. சரிங்களா? இதுல வந்து கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். முக்கியமா என்ன தெரியுமா? வாய்ப்பு வந்ததும், "இது நமக்கு நடக்குமா?" அப்படின்னு பயந்து மட்டும் பின்வாங்காதீங்க. அதேபோல அவசரமாவும் முடிவெடுக்கக்கூடாது. ஆராய்ஞ்சு, திட்டம் போட்டு, தைரியமா செயல்படுங்க. அதேபோல 10வது நல்ல செய்தி. அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பு இது. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பல பேர் தங்களுக்காக உழைச்சத விட, குடும்பத்துக்காக உழைச்சது தான் அதிகம். இனி அந்த உழைப்பினுடைய பலன குடும்பத்துல எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. பிள்ளைங்களுடைய கல்வி, வேலை, திருமணம், சொத்து, குடும்பத்தினுடைய முன்னேற்றம் எல்லாமே ஒவ்வொன்னா நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல எதிர்காலத்த உருவாக்கி வைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்க இல்லையா? அத வந்து இப்ப கட்டமைக்கிறதுக்கான உங்க மனசு நிறையக்கூடிய காலகட்டம். நீங்களே படிப்படியா உணர ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாளா இருந்த கஷ்டம்லாம் இப்ப படிப்படியா குறையிற மாரி இருக்கே! அப்படின்னு வீட்லயோ, இல்ல நண்பர்கள்கிட்டயோ, இல்ல அப்பாகிட்டயோ, அம்மாகிட்டயோ அந்த மாரி யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க வாயார, மனசார சொல்வது போல வாய்ப்புகள் அமையும். 10 நல்ல விஷயத்த சொல்லிட்டேன். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இல்ல. இனிமே கட்டாயம் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ரிஷப ராசிக்காரங்களே, உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. இது சொல்லோட மட்டும் இந்த பதிவ நான் முடிச்சிடக் கூடாது. அந்த நல்ல காலத்த நிலையான வெற்றியா மாத்த நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் நான் சொல்லணும். முதல்ல உங்க குலதெய்வ வழிபாட்ட தொடர்ந்து பண்ணுங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பு. அதோட வெள்ளிக்கிழமை காலையில வீட்ல விளக்கேத்தி மகாலட்சுமி தாயார மனசார வழிபாடு பண்ணுங்க. அதேபோல வீட்ல தேவையில்லாத கோபம், சண்டை, மனக்கசப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. ரிஷப ராசிக்கு அமைதியான மனநிலை தான் மிகப்பெரிய பலம். அதேபோல பழமையான கோவில். ரிஷப ராசிகள பொறுத்தவரைக்கும் உங்களால போக முடியும் அப்படின்னாக்க இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருவாரூர் மாவட்டத்துல உள்ள மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இதை அடுத்து திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில். உங்க குடும்பத்துக்கு நெருக்கமான பழமையான சிவன் கோயில் ஏதாவது இருந்தாலும் போயிட்டு வாங்க. அந்த புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. குறிப்பா சிவபெருமானுக்கு வில்வேலைகளை அர்ப்பணம் பண்ணி திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நாட்கள்ல வழிபாடு செய்யறது மனத்தெளிவுக்கும், நம்பிக்கைக்கும் ஒரு நல்ல ஆன்மீக பழக்கமா அமையும். இதோட ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். எளிமையான பரிகாரம் தான். வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன அளவுக்கு அரிசி, பருப்பு இல்ல உங்களால எவ்வளவு முடியுமோ, உங்களால முடிஞ்ச உணவுப் பொருட்கள அந்த தேவை இருக்கும் பார்த்தீங்களா? ரோடு ஓரத்துல கஷ்டப்படுவாங்க. அந்த மாரி குடும்பத்துக்கு வாங்கி கொடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? இல்ல ஒரு 5 பேருக்கு பண்ண முடியும். தாராளமா பண்ணுங்க. இது வந்து நான் செய்யற பரிகாரம்னு நினைக்காதீங்க. என்கிட்ட கடவுள் குடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு குடுக்குற அளவுக்கு என்ன வச்சிருக்காருன்றது போல குடுங்க. இந்த தர்மம் உங்கள வந்து மனநிறைவ அதிகப்படுத்தி, நீங்க நெனச்ச காரியத்த கைகூடுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அதே போல மாசத்துக்கு ஒரு முறையாவது வயசானவங்களுக்கு உணவு கொடுங்க. தேவைன்னா உதவி செஞ்சு கொடுங்க. இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்
6, 15, 24 இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னாக்க 6ங்கிற எண்ணிக்கையில முடியும். இந்த தேதிகள கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதனால என்ன நடக்கும்னாக்கா, புதிய முயற்சி, முக்கியமான சந்திப்பு, இந்த மாரி விஷயங்கள் இந்த எண்கள்ல அமைஞ்சா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம். வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க, இத நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதேபோல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள். ரிஷப ராசிக்கு பாரம்பரியமா வெள்ளை, இளஞ்சிவப்பு, வெளிர் பச்சை, சந்தன நிறம். இதெல்லாம் வந்துட்டு ஏற்றதா பார்க்கப்படுது. இந்த நிறங்கள் ஏதாவது உடைய அணிஞ்சுக்கிட்டு இறைவன நினைச்சு ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்கலாம். அதேபோல வெள்ளிக்கிழமையில சுத்தமான மனசுக்கு பிடிச்ச எளிமையான உடை அணிஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லது. ஆடம்பரத்தை விட சுத்தமும், மன அமைதியும் தான் முக்கியம். அதேபோல யாருடைய ஆதரவு வந்து உங்களுக்கு வெற்றிய அதிகப்படுத்தும் அப்படின்னா, ரிஷப ராசிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அனுபவம் வாய்ந்த பெரியவங்க, குடும்பத்துல உண்மையா ஆதரிக்கூடிய உறவுகள், நேர்மையான நண்பர்கள், இவங்களுடைய சவகாசம் தான், அவங்களுடைய ஆலோசனை தான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா எல்லார்கிட்டயுமே உங்களுடைய திட்டங்கள முன்கூட்டியே சொல்லக்கூடாது. காரியம் முடிஞ்ச பின்னாடி சொல்லுங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். முக்கியமா ரிஷபத்துக்கு வெளிய சொன்னாக்கா அந்த திட்டங்கள் வந்து தடப்பட்டு போயிடும். இது ஒரு முக்கியமான அட்வைஸா வச்சுக்கோ. அதேபோல பண விஷயத்துல நீங்க செய்ய வேண்டியது. பணம் வருவத முழுசா செலவு பண்ணக்கூடாது. திரும்ப சொல்றேன். கடன் கொஞ்சமா, சேமிப்பு கொஞ்சம் அதிகமா, குடும்ப தேவைய முடிஞ்ச அளவு குறைச்சுக்கோங்க. சொத்து அல்லது எதிர்கால திட்டத்துக்கு நெறைய போடுங்க. இந்த முறையில பணத்த ஒழுங்குபடுத்திட்டீங்க அப்படின்னாக்க, இனி உங்களுக்கு பணம் வந்தா கூடவே செலவு வராது. அதேபோல வந்த பணம் உங்ககிட்ட தங்கும். மிகப்பெரிய வெற்றி இது. அதேபோல தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க ரிஷப ராசிக்காரங்க, பழைய வாடிக்கையாளர்கள வந்துட்டு மீண்டும் தொடர்பு கொள்ளுங்க. பழைய தொடர்புல இருந்து தான் புதிய வாய்ப்பு வரும். அதேபோல விவசாயம் செய்றீங்க அப்படின்னாக்க, அவசரமா பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. நிலம், நீரு, சந்தை இந்த நிலவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணி தான் விவசாயம் பண்ணணும். அதேபோல வேலை செய்றீங்களா? மேல் அதிகாரிங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களுடைய வேலைக்கான ஆதாரங்களையும், சாதனங்களையும் கரெக்ட்டா முறைப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் உழைக்கிறேன். எனக்கு அங்கீகாரம் வேணும். இப்படி காத்திருக்கிறத விட, உங்களுடைய திறமைய வந்து சரியான நேரத்துல வெளிப்படுத்துங்க. குடும்ப வாழ்க்கை. ரிஷபராசிகளுக்கு இனி மிகப்பெரிய வெற்றி பணத்துல மட்டும் கிடையாது. குடும்ப அமைதியிலும் உங்களுடைய உண்மையான ராஜயோகம் வேலை செய்யும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய குறைகள வந்து பெருசுபடுத்தாம விட்டு குடுத்து போனீங்க அப்படின்னா, குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும். பிள்ளைகள் கிட்ட கோபப்படாதீங்க. கட்டில்ல போடாதீங்க. உங்களுடைய கருத்துக்கள கேளுங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்கள கஷ்டப்படுத்தணும்னு நெனச்சவங்க, உங்களுடைய எதிர்காலத்த வந்து இனி தொடவே முடியாது. உங்கள யார் மதிக்கலையோ, ஒண்ணும் கவலைப்பட வேணாம். உங்கள நோக்கி வரக்கூடிய வாய்ப்ப மட்டும் நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திட்டாலே, உங்கள மதிக்காதவங்க, உங்கள ஒரு ஆளா நெனச்சவங்க, இல்ல உங்களாலாம் முடியுமான்னு ஏளனம் பேசினவங்கலாம் வாயடைச்சு போயிருவாங்க. இதோட தொடர்ந்து கோவில் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்த மறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. பணத்த சேமிங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்த வாங்கிக்கோங்க. உங்களுடைய திறமைய வந்து மறைச்சு வைக்காதீங்க. சோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்டின்னாக்கா, நம்முடைய நல்ல காலம் எப்படிங்க தோத்து போகும்? இனி ஒவ்வொரு நாளுமே நமக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய, நீண்ட கால முன்னேற்றத்த தரக்கூடிய நாட்களா தான் இருக்க போகுது. இத்தன நாளா நீங்க தாங்கிக் கொண்ட கஷ்டத்துக்கு, இனி உங்களுடைய உழைப்பு பதில் கொடுக்கும். உங்கள பார்த்து சிரிச்சவங்க, இனி உங்க வளர்ச்சிய பார்த்து பேசக்கூடிய காலம் வரப்போகுது. ஆனா, அந்த உயரத்த அடைஞ்ச பின்னாடி, உங்களுடைய பணிவு மட்டும் விட்டுறாதீங்க. இத்தோட மட்டும் இல்ல. இத்தன நாளா பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம். பண கஷ்டம், அவமானம், நம்பி இருந்தவங்களுடைய துரோகம், முயற்சி செஞ்சா தடை, மனக்குழப்பம், இனி எல்லாமே படிப்படியா உங்கள விட்டு விலகக்கூடிய நேரம். மன நிம்மதி. தூக்கமே இல்லாம தவிச்சிருப்பீங்க. இனி நிம்மதியா தூங்குவீங்க. எதிர்காலத்த பத்தி பயப்படவே மாட்டீங்க. தெளிவான முடிவெடுப்பீங்க. மனசுல இருந்த பாரமே குறைஞ்சு போயிடும். அதேபோல பணத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பணம் வரும். நீண்ட நாட்களா வராம இருந்த பணம் வரும். கடன அடைச்சிருவீங்க. சேமிப்பு உருவாகும். நிறைய சொத்துக்கள வாங்கி போடுவீங்க. மந்தமா இருந்த தொழில் சூடு பிடிக்கும். லாபம் அதிகமாகும். நான் தொழில்லாம் பண்ணலாமா, மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். கூலி வேலை செய்றேன். அதுல ஒரு உயர்வு கிடைக்குங்க. அதாவது ரிஷப ராசியில யார் எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, படிக்கிறீங்களோ, வேலை செய்றீங்களோ, தொழில் செய்றீங்களோ, என்ன வேணா செய்யுங்க. ஆனா உங்களுடைய ஆசைக்கு தகுந்தாற் போல, அவசியத்துக்கு ஏற்றார் போல மாற்றம் வரும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. குடும்பத்துல எல்லாமே சந்தோஷமாகும். வீட்ல சுபகாரியத்துக்கு குறைவில்லாம நடக்கும். சொத்து வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, பூர்வீக சொத்து பிரச்சனை குறையும். உங்க கனவு நனவாகும். அதேபோல கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு அப்டின்னா, அது உங்களுக்கு சாதகமா முடியும். பின்னால பேசினவங்க விலகி போவாங்க. தேவையில்லாத பிரச்சனை குறையும். சொத்து தொடர்பான சிக்கல்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதேபோல இதுவரைக்கும் மதிக்காதவங்க மதிக்க தொடங்குவாங்க. பெரிய மனுஷனுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனை மத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும்.
ஓகேங்களா? பெண்கள பொறுத்தவரைக்கும் வீட்ல இருந்தே உங்களுடைய திறமைய வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். வருமான வாய்ப்பு, குடும்பத்தில மதிப்பு, கணவன் மற்றும் உறவுக்காரங்க கிட்ட ஆதரவு. அதேபோல படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு தெளிவான பாதை தெரியும். வேலைவாய்ப்பு முயற்சிகள்ல முன்னேற்றம் வரும். விரும்பிய துறைகளுக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்பு அமையும். திருமண முயற்சிகளுமே நல்ல மாற்றம் வரும். விவசாயியா இருந்தீங்கன்னாக்க, விளைச்சல் தொடர்பான நல்ல வாய்ப்பு. சந்தை வாய்ப்புகள சரியா பயன்படுத்திக்கோங்க. நிலம் தொடர்பான விரிவாக்க எண்ணங்கள் உருவாகும். முதலீட்டுல மட்டும் அவசரம் காட்டாதீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனம் அதிகமாகும். நினைவாற்றல வளர்த்தக்கூடிய சூழல் வரும். தேர்வு முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். பெற்றோருக்கு பெருமை சேர்த்து தரக்கூடிய வாய்ப்பு அமையும். அதேபோல வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா, சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய எண்ணம். சொந்த ஊர்ல வேலை அல்லது தொழில் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தோட இணைஞ்சு சந்தோஷமா இருக்க போறீங்க. திருமணம் சுபகாரியம்ன்ட்டு முன்னாடியே சொல்ட்டேன். அதாவது குழந்தைகள பத்தின விஷயங்கள்ல நல்லது தான் நடக்கும். உடல் சோர்வ பொறுத்தவரைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். நீண்ட நாளா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மருத்துவ ஆலோசனை தொடர்ந்து பெறுவதனால முன்னேற்றம் வரும். மிக முக்கியமான எச்சரிக்கை, நல்ல விஷயங்கள எல்லார்ட்டயும் உடனே சொல்லாதீங்க. பணத்த வீணா செலவு பண்ணாதீங்க. தேவையில்லாத சண்டைகள தவிர்த்துக்கோங்க. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. பழைய கசப்பான விஷயத்த புடிச்சுட்டு சுத்தாதீங்க. எப்பேர்ப்பட்ட நல்லதோ, கெட்டதோ பழைய விஷயத்த விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன். குலதெய்வ வழிபாடு, சிவன் வழிபாடு, வெள்ளிக்கிழமையில விளக்கேத்துறது, முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் பண்றது, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களுக்கு உதவி செய்றது. ஓகேவா? இத மட்டும் கடைப்பிடிங்க. நல்லதே நடக்கும். ஸோ நெறைய விஷயங்கள பேசியிருக்கோம். ரிஷப ராசிகளுக்கு இது ஒரு தெளிவான பதிவா இருந்திருக்கும். உங்களுடைய கஷ்டத்த மறந்துருங்க. இனிமே அழ வேணாம். யாரையும் நம்பாதீங்க. உங்கள நம்புங்க. உங்களுடைய உழைப்ப நம்புங்க. யாருக்காகவும் வாழக்கூடாது. பணத்த எப்படி கையாளணும்னு கத்துக்கோங்க. இனி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுக்கு உயிர் மாரி தான். எனக்கு இது கிடைக்குமா? அது கிடைக்குமான்னு கேட்காதீங்க. உங்கள நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க அப்டின்னா, அந்த இடத்துல தோல்வி மட்டும் தான் மிச்சமாகும். உங்ககிட்ட உழைப்பு இருக்கு. உங்ககிட்ட பொறுமை இருக்கு. உங்ககிட்ட அனுபவம் இருக்கு. அது சரியான வாய்ப்போட சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமே தொடங்கும். ஓம் நமக் சிவாய! இறைவன் அருளால உங்க குடும்பத்துல நிம்மதியும், வளமும், நல்ல செய்திகளும் நிறையட்டும். வாழ்க வளமுடன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஓம் உங்களுடைய குலதெய்வத்துடைய நேமோட சேர்த்து. இப்ப எனக்கு முருகப்பெருமான் பிடிக்கும். ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. இது எழுதுவோம் இல்லையா? அது போல. கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இல்ல முடிஞ்சா ஓம் உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரு பின்னாடி போற்றின்னு சேர்த்து சொல்லுங்க. அதாவது ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தோட சேர்த்து உங்களோட குலதெய்வத்த பேரையும் சேர்த்து போற்றி அப்படிங்கிறப்போ நமக்கு மிகப்பெரிய மாற்றம் நம்மளுடைய உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி கண்டிப்பா நடக்கும். நினைச்சது எல்லாமே நடக்கும். படிப்படியா நடக்கும். அதுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. கடவுளை நம்புறவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டீங்க. சோதனைகள் எல்லாமே தற்காலிகமானது. சாதனைகள் எல்லாமே நிரந்தரமானது. ரிஷபத்திற்கு சாதனைகள் சாதிக்கக்கூடிய காலகட்டம்.